வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வருடத்திலேயே முக்கியமான 3 கிரக பயிற்சியில கிட்டத்தட்ட போன மாசமே நமக்கு சனி பயிற்சி கிட்டத்தட்ட ஆனதுனால அதனுடைய பயிற்சி முதல்ல நம்ம எப்படி இருக்குதுன்றது பார்த்துடலாம். ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் விரைச்சனி, அடுத்தது 2.5 வருஷம் ஜென்மச்சனி, அடுத்தது 2.5 வருஷம் பாதசனி. இது எல்லாமே அனுபவிச்சு விட்டா போதுண்டா சாமி, என்ன உயிரோட வெட்டையே அது வரைக்கும் சந்தோஷப்படுறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு சனி பயிற்சி ஆகியிருக்கிறாரு. பார்த்தீங்களா, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அப்படியே ஒரு குளுமையான ஒரு நேரத்தை கண்டிப்பா கொடுத்துருக்கிறாரு. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அருமையா இருக்குன்னு சொல்றதில்ல, நான் பெருமிகத்தை அடைக்கிறேங்க. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா சகாய சனியா உங்களுக்கு வந்திருக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவுனா 92-93% உங்களுக்கு பணம் வரவு கொடுக்க போறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க, அது செய்யாதீங்க, இது செய்யாதீங்க, அப்படி போகாதீங்க, இப்படி போகாதீங்க, எதுக்குமே உங்களுக்கு ஒரு தடையா முட்டுக்கட்டையாவே இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த சகாய சனி அப்படி இல்லை. இப்ப நீங்க மண்ணை தொட்டாலும் சரி, பொண்ணை தொட்டாலும் சரி, சுபகாரியம் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, எது தொட்டாலுமே உங்களுக்கு யோகமான நேரம் தான். ஏன்னா உங்களுக்கு சகாய சனியா வந்திருக்கிறதுனால கிட்டத்தட்ட 92% பண வரவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கிட்டத்தட்ட லோன் போட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கிணறு வெட்டலாம், போர் போடலாம், வண்டி வாங்கலாம், அதாவது தொழில் தொடங்கலாம், ஏதாவது வீடு வாசல் கட்டலாம், கல்யாணம் பண்ணலாம், ஏதாவது வெளிநாடு வெளி மாநிலம் போகலாம், இல்லை கொடுத்த பைசாவே நமக்கு வருமா, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பண வரவு வரத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி கண்டிப்பா ஒரு யோகத்தை கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட 92% சனி பயிற்சி உங்களுக்கு பரவாயில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாசம் மே மாசம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிறார். அந்த குரு பயிற்சின்றது பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 100% குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து இப்ப குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. 6ஆம் இடத்துக்குன்னா ரோணோ ரோக சத்ருவ குருவோ வராரு. சூப்பரான ஒரு நேரம். குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா இந்த அடிமை தொழில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, உழைப்பாளர்களுக்கு எல்லாத்துக்குமே அள்ளி கொடுத்துருவார். ஏன்னா சனி பகவான் எப்படின்னா பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார், இருக்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசிக்கு கிட்டத்தட்ட 5ஆம் இடத்துல இருந்த சனி குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. ரோணா ரோக சத்ரு குருவ வராரு. அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா பல நன்மைகள் உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு உறவு புதுசா உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கும். அதாவது உங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு உரம்பரையோ புதுசா ஒரு அறிமுகம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில நன்மைகள் கூட கிடைக்கலாம். சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு குருவுடைய பயிற்சி கூட நல்லா இல்லாததா இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கூட கண்டிப்பா உங்களுக்கு நல்லாதான் இருக்குது. ஏன்னா குரு பயிற்சின்றது உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு வராரு. அதனால குரு பார்வை கண்டிப்பா நல்லா இருக்குங்க. சரிங்களா? சனி பயிற்சி நல்லா இருக்குது, குரு பயிற்சி நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராகு பகவான் இப்ப உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு குடும்ப ராகுவோ வராரு. அது கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லை. அதாவது பாதிக்கு பாதி வச்சுக்கோங்களேன், சரியில்லை. ஏன்னா 50% நல்லா இருக்குது, 50% ராகு பகவான். ஏன்னா அவரு சர்ப்ப கிரகமா இருக்கிறதுனால அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்ம கொஞ்சம் குழப்பத்துல தள்ளி விட்டுருவாரு. பொதுவா பாத்தீங்கன்னா 50% உங்களுக்கு ராகுடைய பயிற்சி நல்லா இருக்குது. ஏன்னா குடும்ப ராகுவோ வராரு. அதே மாதிரி கேது பகவான் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால அஷ்டம கேதுவோ வராரு. அப்ப அந்த அஷ்டம கேதுல நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஒரு ஐதீகம். அதனால எப்படி பார்த்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றும் பெருசா உங்களுக்கு நல்லா இல்லை, ஒரு 50% வச்சுக்கோங்களேன். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி நல்லா இருக்குது, ராக்கேது பயிற்சி ஒன்றும் நல்லா இல்லை. இப்படி இருக்கும்போது மகர ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். அந்த சனி பகவானே உங்களுக்கு சகாய சனியா உட்கார்ந்து இருக்கிறதுனால இப்ப நீங்க ஏதாவது வெளிநாடுக்கு போறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா, 2வது ஆன்லைன் பிசினஸ் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா, சொந்த தொழில் பண்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்றீங்களா, இது போக பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது தொழில் தொடங்கலாம்னு ஐடியா இருந்தா கண்டிப்பா இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து மண்ணை தொட்டா நஷ்டம், மனையை தொட்டா நஷ்டம், பொண்ணு தொட்டா நஷ்டம், பொருளை தொட்டா நஷ்டம், சகலமும் உங்களுக்கு தடையா இருந்தது. ஆனா இதுக்கு மேல அப்படி இல்லை. உங்க கம்பெனி நல்லா இருக்கும். ரெண்டாவது, உங்களுடைய அதாவது எக்ஸ்போர்ட் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஏதாவது வந்து பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையும் சரி, உங்களோட வாழ்வாதாரம் சரி, கண்டிப்பா இதுக்கு மேல உங்களுக்கு தொட்டதை தொடங்கும், வச்சது விளங்கும், எதிர்பார்த்தது ஓரளவுக்கு நல்லாவே அமையும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மேச ராசியில இன்னைக்கு வந்து பார்க்கும்போது உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பகையா இருக்கும்போது, அதனால எப்படி பார்த்தாலும் நமக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகக்கூடிய ஒரு நேரம். அதனால உங்களுக்கு சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மேசராசியில வந்து உச்சமடைகிற ஒரே ஒரு இடம் எங்கன்னா சூரியன் வந்து மேசராசி தான். உச்சம்ன்றது நல்லதுதான். அதாவது 4ஆம் இடத்துல இப்ப உச்சமடைஞ்சிருக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு நல்லா இருக்கும், உடல் உபாதி நல்லா இருக்கும், நோய் நொடிகள் கண்டிப்பா கொஞ்சம் குறையும், கண் பார்வை சம்மந்தப்பட்ட விஷயம், நரம்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், எலும்பு தேய்மானத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியே சூரியன் தான். அதனால சொல்றேன், ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 4ஆம் இடம் போய் சுகஸ்தானத்துல போய் உட்கார்ந்ததுனால, அதுவும் உச்சப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பா 15 தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் ஹெல்த் இதுல ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த சூரிய பகவானோட போய் 7ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வந்து சேரும் போது புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது. அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், இந்த விளையாட்டுத் துறையில சாதிக்கிறதுக்கு, ரெண்டாவது இந்த விளையாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கைத்தட்டல் பாராட்டுகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியனோட புதன் சேர்ந்தாருன்னா புதன் ஆதித்ய யோகம் பெறக்கூடிய காலகட்டம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பட்டம் பதவி, நல்ல கைத்தட்டல் பாராட்டுகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உழைப்பு நம்பி இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த டெம்பரவரி வேலை செஞ்சா கூட பர்மனன்ட் ஆகிறதுக்கு கொண்டு போய் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே இந்த குரு மாறக்கூடிய தருணம், ராகு கேது மாறக்கூடிய தருணம், புதன் 2 பயிற்சி, 7ஆம் தேதி 1, அடுத்தது 23ஆம் தேதி 1, 2 தடவை புதன் பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி இந்த மாசம் 31ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனே மாறுறாரு, மீன ராசியில இருந்து மேச ராசிக்கு வராரு. இந்த காலகட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துறாரு. எப்படியோ இதுக்கு முன்னாடி நீங்க பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ண மாதிரி கொஞ்சம் கரடமுடா இருந்திருந்தாலும் இதுக்கு மேல நீங்க பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ற மாதிரி கண்டிப்பா உங்களோட பயணம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? இந்த மாசம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேங்க. நன்றி.